கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே சவுல், பிற்றைய நாட்களிலே பவுல், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து இந்நாட்களிலே நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு செய்தியை நாம் பார்த்து விட்டோம். கிறிஸ்து சவுலை சந்தித்த விபரம், வரலாறு குறித்து நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து பார்க்கும் பொழுது, முந்தைய நாட்களிலே இந்த மனுஷன் சத்ருவாக இருந்தான். சபைக்கும் சமூகத்துக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், ஊழியர்களுக்கும், சீஷர்களுக்கும் சத்ருவாக இருந்தான். ஆண்டவர் அவனை சந்தித்தார். சடிதிலே அவன் வீழ்ச்சி அடைந்தான், சந்தேகப்பட்டான். ஆண்டவர் அவனுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணினார். ஆண்டவருக்கு சரணாகதி அடைந்தான் என்று சொல்லி அவனை குறித்து பார்த்தோம். இன்றைய நாட்களிலே மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறி இருக்கிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மாற்றப்பட்ட ஒரு புது வாழ்க்கை, புது சிருஷ்டியின் வாழ்க்கை, மறுபிறப்பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து இன்றைய நாளிலிருந்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக வேதத்தில் சில வசனங்களை வாசித்து விடுவோமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9 நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து 16 வரை. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்று சொல்லி இன்றைய நாளிலே நான் வாசிக்கிறோம். சரியா? மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன். ஆமாம், ஒரு மனுஷன் மாறணும்னா, நல்ல நீதிமானாக விளங்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு பரிசுத்தவானாக திகழ வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பிரீதியான, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜீவியாக ஜீவிக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யலாம்? இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க, அது மனோ தத்துவத்தால் தான் முடியும், சைக்காலஜி, அதனால் தான் முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முடியாதே. ஏனென்றால்
நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்றல்லவா வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் முக்கியமொழிய மனோ தத்துவத்தால் எந்த புண்ணியமும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பின்னர் மனம் திரும்புதல் மனோதத்துவத்தினாலே கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஆண்டவரே அதை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11:18 இவைகளை அவர்கள் கேட்கும் பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை மனம் திரும்ப செய்து மறுபடியும் பிறக்கச் செய்து மாற்றக்கூடிய சக்தி மனோதத்துவத்துக்கு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, கல்வியினாலே ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்று கூறுகிறார்கள். கல்வி எவ்வளவு தூரம் படிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய வாழ்க்கை நலமாக மாறும், சுத்தமாக மாறும், கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள், நல்லவர்களாக திகழ்வார்கள் என்று சொல்கிறார்கள். கல்வியா? நிறைய கல்வி கற்ற நிபுணர்கள், பட்டதாரிகள் ஜெயிலில் இருக்காங்களே, சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்களே. கல்வி அல்ல, கர்த்தர். கிறிஸ்தவ கல்வி, திருமறை கல்வி ஒரு மனுஷனை மாற்றக்கூடும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன சைக்கியாட்ரிஸ்ட், இந்த மனோதத்துவத்துக்கு மிஞ்சியவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க? ஷாக் ட்ரீட்மெண்ட், அதிர்ச்சி வைத்தியம், இது கொடுத்தா ஒரு மனுஷன் மனசை மாற்றிடலான்னு சொல்றாங்க. முடியவே முடியாது. ஒருவேளை அந்த மனுஷனுக்கு இது ஆபத்தில் தான் முடியுமே ஒழிய அறிவில் முடியாது. ஆள் தத்துவம் மாறாது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்றாங்க பாசிட்டிவ் திங்கிங், எதிர்மறையான யோசனை அல்ல, நேர்முகமான நேரான ஒரு யோசனை, சரியான நேரடியான ஒரு யோசனை, நல்ல யோசனைகள் ஒரு மனுஷனை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்களே. நல்ல யோசனை எப்படி வரும்? நல்ல யோசனை எப்படி வரும்? நம்முடைய மனமே ஒரு குப்பை தொட்டி அல்லவா? தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே, பரிசுத்தாவியானவர் தானே ஒரு மனுஷனுடைய மனசை மாற்ற முடியும். பாசிட்டிவ் திங்கிங் அதனால கிடையாது. யாருக்கும் பாசிட்டிவ் திங்கிங் வரவும் வராது. சரியான சிந்தனைகள், சரியான எண்ணங்கள், சரியான யோசனைகள் ஆண்டவர் மூலமாகத்தான் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடிப்படையில் மனுஷன் யார்? நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் கண்ணோக்கினார், ஒருவனும் இல்லை என்று வேதம் கற்பிக்கிறது. ஆக பிறவியிலே மனுஷன் பாவி. எந்த ஒரு மனுஷனும் ஆரம்பத்திலிருந்து அப்பாவி அல்ல. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று எழுதப்பட்ட பாடல் தப்பான பாடல். குழந்தை தான், கர்த்தர் தான். ஆண்டவர் பரிசுத்தர், குழந்தை பாவி. எப்படி? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், குழந்தை, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எந்த ஒரு குழந்தையும் அப்பாவி அல்ல, ஒவ்வொரு குழந்தையும் பாவி. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாற்றப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, மாற்றப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதற்கு முன்பாக ஆறு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றங்கரையில் ஒரு தேள் வந்து நிற்கிறது. தேள், ஸ்கார்பியன். அதற்கு ஆற்றை கடக்க வேண்டும் என்ற ஆசை. அதால் எப்படி முடியும்? தண்ணீருக்குள் அது இறங்கியதுமே தண்ணீர் அதை அடித்து கொண்டு போய் விடுமே. ஏதோ ஒரு கல்லிலே பாறையிலே முட்டி மோதி செத்து விடுமே. அப்படின்னா கடந்து ஆக வேண்டும், அக்கறைக்கு போக வேண்டும் என்று தேள் விடாப்பிடியாக விரும்புகிறது. அந்த பக்கமாக தண்ணீருக்குள் இருந்து ஒரு ஆமை எழும்பி வந்து தலை காட்டுகிறது. ஆமையை பார்த்து தேள் சொல்கிறது, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், உனக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும் என்று கேட்கிறது. ஆமை கேட்கிறது, என்ன என்று கேட்கிறது. எனக்கு நீச்சல் தெரியாது, தண்ணீருக்குள்ளே என்னால் போக முடியாது, நீ தண்ணீரிலே புகுந்து விளையாடக்கூடிய ஆள், நீ என்னை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடத்தி விடு என்று தேள் கேட்கிறது. ஆமை சொல்கிறது, உன்னை நம்ப முடியாது, நீ தேளு, போகிற வழியில் என்னை கொட்டுவாய்,
உனக்கு நஷ்டம் எனக்கு நஷ்டம், 2 பேருமே தண்ணீரில் விழுந்து மரிப்போம் என்று சொல்கிறது. உதவி செய்யக்கூடிய உனக்கு நான் எப்படி இடரலாக இருப்பேன் என்று சொல்லி கொட்டவே மாட்டேன், உன்னை துன்புறுத்த மாட்டேன், நீ பத்திரமாக என்னை அக்கறையிலே போய் சேர்த்து விடு, உனக்கு புண்ணியமாக இருக்கும் என்று கெஞ்சி கேட்கிறது. சரி, நீ சொன்னதை நினைத்துக்கொள் என்று சொல்லி, சரி என் முதுகிலே ஏறிக்கொள் என்று சொல்லுகிறது. தேள் ஆமையின் முதுகிலே ஏறிக்கொள்கிறது, சவாரி செய்கிறது. 2ம் நல்ல முறையிலே ஆற்றை கடந்து அக்கறையிலே போன உடனே தேள் வாளை எடுத்து ஒரே கொட்டாக ஆமையை கொட்டுகிறது. ஆமை துடிதுடித்து போகிறது. சொல்லுகிறது ஆமை, நான் சொன்னேனே ஏற்கனவே என்னிடத்திலே நீ உண்மை பேசுவது போல பேசி வஞ்சித்து ஏமாற்றி விட்டாயே, என்னை கொட்டி விட்டாயே என்று புலம்புகிறது. தேள் சொல்கிறது, அது என்னுடைய பிறவி குணம், நான் எப்படி மாற்ற முடியும், கொட்டுவது என்னுடைய தொழில் என்று அது சொல்லுகிறது. பிறவி குணத்தை மாற்றியமைக்க முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று எரேமியா 13:23 நாம் வாசிக்கிறோம். எத்தியோப்பியன் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவன், கருப்பன், அவன் தோலின் நிறத்தை அவனால் மாற்ற முடியாது. இயற்கையின் எந்த சக்திகளாலும் அதை செய்ய முடியாது, மருத்துவர்கள் அதை செய்ய முடியாது. ஆனால் எத்தியோப்பியனை படைத்த கிறிஸ்து அவனுடைய தோலின் நிறத்தை மாற்றியமைக்க முடியும். சிவிங்கி அதனுடைய புள்ளிகளை அதனால் மாற்ற முடியாது, இயற்கையின் எந்த சக்திகளாலும் அதை செய்ய முடியாது. ஆனால் சிவிங்கியை படைத்த கிறிஸ்து அதனுடைய புள்ளிகளை மாற்றியமைக்க முடியும். காரணம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்தால் அவன் மாறுவான், மனம் மாறுவான், அவனுடைய வாழ்க்கை மாறும், மாற்றப்பட்ட மறுபிறப்பின் வாழ்க்கை அவனுக்கு சொந்தம். இப்படி ஆண்டவர் சந்தித்ததினாலே மாற்றப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகளிலே ஒருவன் தான் இந்த சவுல். பழைய ஏற்பாட்டு சவுல் அல்ல, புதிய ஏற்பாட்டு சவுல். பெற்றைய நாட்களிலே பவுல் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம். ஐயா, அவன் மாற்றப்பட்டான் என்பதற்கு என்னென்ன காரணிகள், என்னென்ன ஆதாரங்கள் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, மாற்றப்பட்ட மனுஷன் அல்லது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய முதல் ஆதாரம் விசுவாசம். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்மா வாழ்வதற்கு தேவை முன்னால் ஒரு வி சுவாசம், விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம் அப்போஸ்தலர் 9 முதல் 9 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேரிலே சவுலுக்கு விசுவாசம் வந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி? விசுவாசம் கேள்வியினாலே வரும். என்ன கேள்விப்பட்டான்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று தம்மை குறித்த ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். விசுவாசம் தங்கியது, பிற்றைய நாட்களிலே பொங்கியது. முதலாவதாக, அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக பிழைப்பதற்கு, மறுபடியும் பிறப்பதற்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. ரோமர் 1 அதிகாரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டத்திலே விசுவாசம் காணப்பட்டது. அதனால் மறுபிறப்பின் வாழ்க்கையை அவன் அடைந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் மாற்றப்பட்ட வாழ்க்கையின் சில காரியங்களை தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஐயா, விசுவாசம் பெறுவதற்கும் அதிலே வளர்வதற்கும் அதிலே முதிர்ச்சி அடைவதற்கும் என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஏதுக்கள், காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகின்றன வேதத்திலிருந்து. முதலாவதாக, தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற, முடிக்கிறவர் அல்ல, முழுமையாக்குகிறவர். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஆத்தர் அண்ட் பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாய் இயேசு என்று சொல்லி எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் விசுவாசம் ஆரம்பிக்கும். உடனடியாக ஆவியின் கனி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே கிளர்ந்து எழும்பும். ஆவியின் கனியா? அது என்ன? கலாத்தியர் 5 அதிகாரம் 22 முதல் அங்கு விசுவாசம் உண்டா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்று வாசிக்கிறோம். பின்னர் சாந்தம், இச்சையடக்கம். ஆக முதலாவதாக திருக்குமாரன், இரண்டாவதாக தூய ஆவியானவர். எப்படி? ஆவியின் கனியோ விசுவாசம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். மூன்றாவதாக திருவசனம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய
வசனத்தினால் வரும் என்று சொல்லி ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம். இன்னும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரை பற்றும் விசுவாசிகள், அவர்களுடைய கூட்டுறவு நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், அதிகரிக்க பண்ணும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவையும் சீலாவையும் பவுல் சந்தித்த பொழுது அவன் ரொம்ப சோர்ந்து போயிருந்த சூழ்நிலையிலே ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எழும்பி பிரகாசித்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமே. இந்த 4 காரியங்களையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக திருக்குமாரன் இயேசு, இரண்டாவதாக தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவதாக திருவசனம் பரிசுத்த வேதாகமம், நான்காவதாக ஆண்டவருடைய பணியாட்கள் பணிவிடையாட்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். இவர்களுடைய சகவாசமும் நம்மை விசுவாசத்திலே வளர்க்கும். முதலாவதாக சவுல் வாழ்க்கையிலே காணப்பட்டது விசுவாசம், இரண்டாவதாக விண்ணப்பம். ஏற்கனவே தேவனிடத்திலே ஜெபிக்கக்கூடிய மனுஷன் இப்பொழுது ஆண்டவரிடத்திலும் ஜெபிப்பதாக அவனை குறித்து பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தேவ நம்பிக்கை உண்டு, கிறிஸ்துவில நம்பிக்கை கிடையாது. நிறைய புறஜாதிகளுக்கு கூட தேவன், கடவுள், ஈஸ்வரன், பகவான் நம்பிக்கை உண்டு, ஆனால் இயேசுவின் இடத்துல நம்பிக்கை இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 30 முக்கோடி தேவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்பதற்கு ஏறக்குறைய 3% மக்கள் தான் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்திலும் விசுவாசம். பாருங்கள் 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீனா அனனியா, நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக விண்ணப்பம். முதலாவதாக விசுவாசம், இரண்டாவதாக விண்ணப்பம். உடனடியாக அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் தொடங்குகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்காத மனுஷன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் கிறிஸ்தவனாக, பெயர் கிறிஸ்தவனாக இருப்பினும் ஜெபிக்காத மனுஷன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறான். A prayerless person is a backsliding person. ஜெபிக்காத மனுஷன் விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமா, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னோடு எனக்காக 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டாரே மத்தேயு 26. ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக இருக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே. இடைவிடாமல் ஜெபியுங்கள்னா என்ன அர்த்தம்? ஐயா, தூங்கணுமே, வேற வேலைகள் செய்யணுமே, படிக்கணுமே, வாசிக்கணுமே, சமையல் வேலையெல்லாம் பார்க்கணுமே, ஆட்களோடு உரையாட வேண்டுமே, உறவாட வேண்டுமே, பிரயாணம் பண்ண வேண்டுமே. இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி? நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாற வேண்டும். ஆண்டவரோடு ஒவ்வொரு வேளையும் ஜெப உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரோடு நமக்கு பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். அந்த ஆள் கூட பேசி ரொம்ப நாளாச்சியா, சண்டைக்காரையா, அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டையா அப்படி சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டா? ஆண்டவரோடு பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜெபம். ஆண்டவர் உங்களோடு பேசுறதுன்னு என்ன அர்த்தம்? வேதம். வேதத்தை வாசித்து ஜெபிப்பது உங்களுடைய வாழ்க்கையிலே பேச்சுவார்த்தை. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் உறவாடி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஜெபம் என்பது ஒன் வே சேனல் அப்படி இல்லை, அது 2 வே. ஒன்று, ஆண்டவரோட பேசுகிறோமே, பிறகு ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கிறாரே, பேசுகிறோம், பதில் பெறுகிறோம். ஜெபம் அது ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக விசுவாசம், இரண்டாவதாக விண்ணப்பம், மூன்றாவதாக விளக்கம் தரக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே அவரை குறித்து பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் சவுலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? உடனடியாக பதில் கொடுக்கவில்லை. ஊருக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி அங்கே விளக்கம் கொடுப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 15ஆம் வசனம் முதலாக பாருங்கள். 9:15 முதல். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்று வாசிக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் அனனியா சவுலிடத்தில் சொல்ல வேண்டும். அவன் அதை புரிந்து கொண்டு பெற்றைய நாட்களிலே ஆண்டவருடைய அழைப்பின் அடிப்படையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். என்ன விளக்கம்? இரண்டாவதான விளக்கம் என்ன? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அவன் சொல்ல வேண்டும். என்னுடைய நாமத்தினாலே பாடுபட வேண்டும், பறைசாற்ற வேண்டும், சுவிசேஷத்திலே பாடுபட வேண்டும். எனக்காக, என் ஊழியத்திற்காக, என்னுடைய ராஜ்யத்துக்காக, என்னுடைய சுவிசேஷத்திற்காக, என்னுடைய திருச்சபைக்காக பாடுபட வேண்டும். பறைசாற்று, பாடுபடு என்ற விளக்கத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அனனியாவுக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுத்தாரே. என்ன விளக்கம் பாருங்க. அதே 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10 முதல், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியாவுக்கு சந்தேகம். எப்படி சவுலுக்கு சந்தேகம் இருந்ததோ அதே போல இப்பொழுது அனனியாவுக்கு சந்தேகம், சவுலை பற்றிய சந்தேகம். என்ன சொல்கிறான்? அவனை குறித்து பார்க்கும் பொழுது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். சந்தேகத்தை பாருங்க. 13, அதற்கு அனனியா, உடனே கீழ்ப்படிய வேண்டியதானே, புறப்பட வேண்டியதானே? சந்தேகம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும், எங்கே? தமஸ்குவில், இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் என்று சந்தேகத்தை கிளப்புகிறான். அதற்குத்தான் ஆண்டவர் பதிலளிக்கிறார். 15, 16 நீ போ, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், பறை சாற்றுவதற்கும் பாடுபடுவதற்கும் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பி வைப்பதாக நாம் பார்க்கிறோம். விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த விளக்கங்களை பெற்றவுடனே அனனியா அவனை ஆவியானவருக்குள்ளாக வழிநடத்துவதாக நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து, யார் வீட்டுக்குள்? அனனியா வீட்டுக்குள்ளா? யூதா வீட்டுக்குள். அதைத்தான் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யூதா, அந்த ஆளை பற்றி நீளமாக பெற்றைய நாட்களிலே நாம் பார்க்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, இதற்கு முன்பு சத்ருவாகிய சவுலே, இப்போ சகோதரனாகிய சவுலே, ஏன்? மாற்றப்பட்ட மனிதன், மாறிய மனிதன், அவிசுவாசியாக இருந்தவன் விசுவாசியாக மாறிவிட்டான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். 3 நாட்கள் பட்டினி. போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சிலருடனே சில நாள் இருந்து தமஸ்குவில் தங்கிட்டான். சில நாட்கள் சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எப்படி? ஆலயங்களை சூறையாட வந்தவன், ஆலயங்களிலே சிறைபிடிக்க வந்தவன், ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதியிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். விளக்கம். முதலாவதாக ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்த விளக்கம். 2வதாக ஆண்டவர் அனனியாவுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். இப்பொழுது சவுல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடிய, யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எந்த விதமான மக்களை அவன் வெறுத்து ஒதுக்கினானோ அந்த விதமான மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதாக அவனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த இடத்திலே ஆண்டவரை மறுதலிக்க வந்தானோ அந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்தான் என்று சொல்லி மாற்றப்பட்டவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனுஷன் உடனடியாக பிரசங்கிக்க ஆரம்பித்தான். எங்கே? அந்த மக்களுக்கு தான். பாருங்கள் மீண்டுமாக அந்த வசனம், 20ஆம் வசனம், தாமதமின்றி
கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை அல்லது வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இந்த பகுதியிலே காணப்படுகிறது. இனி காணப்படாது. இதுதான் கடைசியாக ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்கப்படக்கூடிய வசனம். அடுத்த வசனம் பாருங்க, 21. கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடங்கொண்டு அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க, கேள்வி கேட்டுட்டாங்க. எனவே சவுல் அதிகமாக திடங்கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் என்று பார்க்கிறோம். அவர்களெல்லாம் இனி விரோதிகளாக மாறப்போகிறார்கள். அவர்களை கலங்கடிக்கக்கூடிய அளவிலே இவனுடைய சுவிசேஷ ஊழியம் ஆரம்பமாகிவிட்டது. உலகத்தை கலக்குகிறவர்களிலே ஒருவனாக சவுல் புறப்பட்டு விட்டான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உடனடியாக கிறிஸ்துவை பிரசங்கித்த ஒரு மனுஷன் என்று அவனை குறித்து பார்க்கிறோம். இது விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் என்பது சுவாசம் போன்றது. அந்த சுவாசத்திலே ஒன்று உள்மூச்சு, அடுத்தது வெளிமூச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்வது உள்மூச்சு, இயேசுவை எடுத்துரைப்பது வெளிமூச்சு. உள்மூச்சை எடுத்தவர்கள் கொஞ்ச நேரத்திலே வெளிமூச்சு விட்டாக வேண்டும், இல்லை என்றால் செத்து போவார்கள். அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதன் உடனடியாக தாமதமின்றி பிரசங்கிப்பதாக, அவரை குறித்து எடுத்துரைப்பதாக இந்த பகுதியிலே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறீர்களே, அவரை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறீர்களா? உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தின் மற்ற அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தில் பல கிளைகள் உண்டு, பல குடும்பங்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்களா? காலையிலே பேப்பர் போடுகிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்களா? அந்த பால் பாக்கெட் அதெல்லாம் கொண்டு வந்து தருகிறார்களே, அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்களா? பக்கத்து பெஞ்சிலே உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கிறவர்கள், பக்கத்து சீட்டிலே உட்கார்ந்து நம்மோடு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், அக்கம் பக்கத்தார், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறீர்களா? ஆவிக்குரிய சுவாசம், உள்மூச்சு வெளிமூச்சு. உள்மூச்சு எடுத்தவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், வெளிமூச்சு அவரை எடுத்துரைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குன்றி போவீர்கள், குறைந்து போவீர்கள், நாளடைவிலே எல்லாமே இல்லாமல் போய்விடுவீர்கள். எனவே சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று இந்த சவுல் பெற்ற நாட்களிலே சொல்லுகிறானே, பவுலாக சொல்லுகிறானே, ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம். ஆபத்து வருவதற்கு முன்பே திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதுள்ளவர்களாய் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆணை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, தொடர்ந்து என்ன நடந்தது? ஆரம்ப நாட்களிலே 23 பாருங்க, அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். கொலைகள் செய்து கொண்டிருந்தவன், ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணன், கொலைகளை செய்து கொண்டிருந்தவன், அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். யார் அவங்க? சொந்த குடும்பத்தார், சொந்த ஜனத்தார், கித்தன்கின் சொந்த வம்சத்தார் யூதர்கள் கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். இது சரிப்பட்டு வராதே. எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட போய் சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்களிடத்தில் போகிறான். எங்கே? 26ஆம் வசனம். 26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் வெறுத்தார்கள், சீஷர்கள் நம்பவில்லை. இனி புறஜாதிகள் தான், கிரேக்கர்கள் தான் பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். போனா அங்க என்ன நடந்தது? 29ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களும் அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள்? போச்சு, எல்லாம் போச்சு. யூதர்கள் விட்டார்கள், சீஷர்கள் நம்பவில்லை, கிரேக்கர்கள் கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். என்ன செய்தான், என்ன செய்வான் பாருங்க. கலாத்தியர்ல பாருங்க, கலாத்தியர்ல இந்த காரியத்தை பெற்ற நாட்களிலே பவுல் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லாரும் வெறுத்த பொழுது ஊருக்கு ஒதுங்கி அவன் என்ன செய்ய போகிறான்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13 முதலாக பார்க்கும் பொழுது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது, முந்தைய வாழ்க்கை,
என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டோம். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி, அதான் தெரியுமே, அதை பாழாக்கி, நிச்சயமா தெரியும், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலாம் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் 15, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே என் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு, சவுதி அரேபியா அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆங்காங்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாத ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அரபி தேசத்திற்கு ஓடி போய் அங்கு சில வருஷங்கள் தங்கி மீண்டும் திரும்பி வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு அங்கே போனான்? கற்பனை தான் பண்ணி பார்க்க வேண்டும். எதற்கு அங்கே போயிருப்பான்? சற்று நேரம், சில காலம் ஓய்வெடுக்க என்று சொல்லலாமா? அல்லது தன்னை மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள என்று சொல்லலாமா? அல்லது அவனுடைய வேதத்தை இன்னும் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவை அதிலே தெளிவாக கண்டுபிடித்து கற்றுக் கொடுக்க ஆயத்தம் பண்ண, செய்திகள் ஆயத்தம் பண்ண சென்றிருக்கலாமா? அல்லது புதிய புதிய தரிசனங்களை தமஸ்கு சாலையிலே கண்டவனாயிற்று, தரிசனம் பெற்றவனாயிற்று, புதிய புதிய தரிசனங்களை ஆண்டவரிடமிருந்து அறிந்து கொள்ள செல்லலாம் என்று எண்ணியிருப்பானா? அல்லது சவுதி அரேபியாவிலும் ஆண்டவரை அறியாத மக்கள் இருப்பார்களே, அவர்களிடத்தில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் என்று சொல்லி புறப்பட்டிருப்பானோ? என்ன காரணமோ நமக்கு தெரியவே இல்லை. நிச்சயமாக இது அவனுக்கு ஒரு தாழ்மையின் அனுபவம், தாழ்மைப்படுத்தப்பட்ட அனுபவம். ஊரிலே, சொந்த ஊரிலே அவனை ஏற்றுக்கொள்வார் யாருமே இல்லை. இன்னொரு ஊருக்கு, இன்னொரு நாட்டுக்கு ஏற குறைய கடத்தப்பட்டதாக அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இப்படியாக ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக துன்பங்களினூடாக ஆண்டவருடைய தொழிலை, ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வதாக நாம் பார்க்கிறோம். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த வாழ்க்கை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறது. நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைக்கு 3 வார்த்தைகளிலே இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்த்தோம். அடுத்த தடவை நாம் சந்திக்கும் பொழுது இன்னும் சில வார்த்தைகளின் அடிப்படையிலே மாற்றப்பட்ட வாழ்க்கையின் அம்சங்களை குறித்து ஆராய்வோம். நம்முடைய வாழ்க்கையையும் இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்த்த வார்த்தைகள் யாவை? எதற்காக மீண்டும் சொல்ல போகிறேன்? எழுதி கொண்டிருக்கிறீர்களே, செக் பண்ணுவதற்காக. முதலாவதாக விசுவாசம், இரண்டாவதாக விண்ணப்பம், மூன்றாவதாக விளக்கம். தொடர்ந்து சில வார்த்தைகளை வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, மாற்றப்பட்ட வாழ்க்கையின் மகிமையான சில அம்சங்களை இன்றைய நாட்களிலே நாங்கள் கற்க ஆரம்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே கூட உம்மை பற்றி விசுவாசத்தோடு வாழவும், உம்மோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக ஜப வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அனுசரிக்கவும், உம்மிடமிருந்து உம்முடைய வசனத்திலிருந்து விளக்கங்களை பெற்றுக்கொண்டு எங்களுடைய விசுவாசத்தில் உறுதியடைந்து முன்னேறி செல்லவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.